வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்காக ஒரு வாணி அடுப்பில் வச்சு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 கப்பு தலையை தட்டி பச்சரிசி எடுத்துருக்கேன். இதை லேசாக வறுத்து இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அதே வானில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக வருங்க. இதை லேசாக வாசம் வர வரைக்கும் வறுத்து இந்த மாதிரி ஒன்றா ஒரே பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தலையை தட்டி வெல்லமும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெல்லம் ஃபுல்லாக தண்ணியில் கரையட்டும். இது ஃபுல்லாக கரைஞ்ச பிறகு இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு ஃபில்ட்ரு மூலமாக ஒரு பாத்திரத்துக்கு இதை தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வடிகட்டின பிறகு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு ஏற்கனவே ஆற வச்ச பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் ஈரமில்லாத மிக்சி ஜாரில் ஃபுல்லாக போட்டுட்டு இதனுடைய மூடியும் போட்டுட்டு இதை ரவை பதத்துக்கு நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த அரிசி பருப்பையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வெள்ளத்தண்ணி அடுப்பில் இருக்கும், அதில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மீதமுள்ள அந்த அரிசியையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு திரும்பவும் தண்ணியை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இது ஓரளவு கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்குருவோம். இதனுடைய கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள், இது ஆப்ஷன் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா கெட்டியும் ஆயிடுச்சு. இதனுடைய கொஞ்சமாக, அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இது வரைக்கும் சேர்க்கலை, இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இதனுடைய 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நெய்யும் இந்த களியும் கலந்து வர மாதிரி. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் அதையும் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம். அதுவும் ஆப்ஷன் தான். இந்த அளவுக்கு போட்டுட்டேன். இப்போ திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ இதுக்காக ஒத்தக்கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது மெல்ட் ஆன பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்ட பிறகு அடுப்பை கொஞ்ச நேரம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச களியில் சேர்த்துக்கலாம். சூப்பரான சுவையான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.